தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கம். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கிய நாள் முதல் இருந்து அனைத்து அருவி பகுதிகளுமே வந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் வந்து குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வந்து நீர்வரத்து என்பது சற்று குறைந்து வந்தது. தற்போது நேற்று முன்தினம் இருந்து தற்போது வரை தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று மாலை முதல் வந்து தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அதிதீவிர கனமழை பெய்ததன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள 5 அருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கால் வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு போலீசார் வந்து தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். மேலும் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவதால் ஒரு சில பகுதிகளில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. அதாவது குற்றாலம் மெயினருவியிலிருந்து 5 பழைய குற்றாலம் செல்லக்கூடிய சாலையிலும் மற்றும் 5 அருவி செல்லக்கூடிய சாலையிலும் வந்து கடுமையான போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்பட்டு உள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து குற்றாலத்தில் வந்து குழு சீசன் நிலவி வருகிறது. இந்த சீசனை ரசிப்பதற்காக நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி ஊர்களில் இருந்து அதிகப்படியான வாகனங்களில் வந்து குற்றாலம் நோக்கி வருகின்றனர். இந்த வாகனங்கள் வந்து அணிவகுத்து வருவதால் குற்றாலம் பகுதிகளில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மெயினருவி பகுதியில் வந்து காற்றாற்று வெள்ளம் போல் அந்த தண்ணீர் என்பது அந்த மண் கலரில் வந்து அந்த தண்ணீர் விழுவதால் அதில் அந்த தண்ணீருடன் வந்து மரங்கள் மற்றும் மரக்கட்டைகள், கற்கள் வந்து விழுவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி போலீசார் வந்து அருவியில் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். மேலும் மெல்லிய சாரல் மழை துளிகளுடன் குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது. மேலும் போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வரக்கூடும் என்பதால் அதிகமான காவலர்களை கொண்டு அந்தந்த அருவி பகுதி மற்றும் போக்குவரத்தை வந்து சரிப்படுத்துவதற்காக அதிக காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பழைய குற்றாலம் என்பது முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் பழைய குற்றாலம் செல்வதற்கு அந்த செக் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய சோதனை சாவடி வந்து முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் குளிர்ந்த காற்றுடன் மெல்லிய சாரல் மலை துளிகளுடன் குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.